Hello students, welcome to Maths Class 10 Samacheer syllabus Chapter 2 Numbers and Sequences. இப்போ second chapter ஓட AP Arithmetic Progression and Arithmetic Series பார்த்தோம். இப்போ அதே மாதிரி Geometric Progression. Arithmetic Progressionனா ஒரு fixed numberோட ஏதாவது ஒரு constant addition or subtraction formula ப்ளஸ் நம்பராகவோ மைனஸ் நம்பராகவோ காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸிவாக ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட காமன் டிஃப்ரென்ஸ் டிங்கிறத ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இல்லை மைனஸ் டியாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போவோம். அதுக்கு பேர் ஏபி. அதே மாதிரி இப்போது ஜிபி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டேர்மை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஏங்கிறத ஃபஸ்ட் டேர்ம் ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஒரு காமன் ரேஷியோ ஆருங்கிறத மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுறது. ஸோ சக்ஸஸிவாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம் இல்லை டிவைட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு பேர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அது ஜிபின்னு எழுதுவோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃபார்முலா ஏபியில் இருந்த மாதிரியே ஃபார்முலா இதுலேயும் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜிபி. த ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஜென்ரலாக ஜிபி என்ன ஃபார்மில் எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, அந்த ஏ கூட காமன் ரேஷியோவை சக்ஸஸிவாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம். ஸோ ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா. இதுக்கு பேர் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜிபி. அடுத்தது ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அ ஜிபி. ஏபியில் டிஎன்னு போட்ட மாதிரி இங்கேயும் நம்ம டிஎன்னு டினோட் பண்ணிக்கலாம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏபியில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இருக்கும். இங்கே ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னு இருக்கும். ஆருங்கிறது காமன் ரேஷியோ. ஸோ அந்த காமன் ரேஷியோவோட ஃபார்முலா ஏபியில் காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், இங்கே காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். அங்கே ஏபியில் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம், இங்கே T2 டிவைடட் பை T1. அதுவே ஜிபியான்னு செக் பண்ணுறக்கு டு செக் ஜிபி. ஸோ கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணுறக்கு T2 டிவைடட் பை T1 மஸ்ட் பி ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2 வரணும். இல்லைன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு T3. T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு T3. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் இஸ் அ ஜிபின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஏபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் அது அந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. பட் ஜிபியில் அப்படி ஒரு ஃபார்முலா கிடையாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஒன்லி ஃபார் ஏபி, ஜிபிக்கு கிடையாது. அடுத்தது 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு ஏபியில் கொடுக்குற மாதிரி இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆர் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னொரு வேரியபிள் ஏ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆர் இன் ஜிபின்னு கொடுத்தா, ஓகே, 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆர் இன் ஜிபின்னு கொடுத்தா நம்ம எப்படி அசியூம் பண்ணுறோம், மிடில் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த டேர்ம் ஆரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி டேர்ம் ஆரால் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஏ பை ஆர், ஏஆர். அதுவே 4 நம்பர்ஸ்ன்னு கொடுத்தா 4 நம்பர்ஸ் ஆர் இன் ஜிபின்னு இருந்தால் மிடில் டேர்மை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ ஏ பை ஆர், இந்த பக்கம் ஏஆர். இதுக்கு இந்த பக்கம் ஒரு டேர்ம் ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ ஏ பை ஆர் ஸ்கொயர் ஸ்கிப் பண்ணும்போது இங்கே ஏ பை ஆர் கியூப் வரும், இங்கே ஏஆர் கியூப் வரும். ஸோ ஏ பை ஆர் கியூப், ஏ பை ஆர், ஏஆர், ஏஆர் கியூப். ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே 5 நம்பர்ஸாக இருந்தால், ஆட் நம்பர்ஸாக இருந்தால் நம்ம மிடில் டேர்மை ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ மிடில் டேர்ம் ஏக்கு அடுத்தது ஏஆர்னா ஏக்கு முன்னாடி ஏ பை ஆர், ஏஆருக்கு அடுத்தது இன்ட்டு ஆர் போடும்போது ஏஆர் ஸ்கொயர்னால் இங்கே டிவைட் பை ஆர் போட்டால் ஏ பை ஆர் ஸ்கொயர். ஸோ 5 நம்பர்ஸ்னால் இந்த மாதிரி. அடுத்தது சம். சம்முக்கு நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. Sn இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r power n minus 1 by r minus 1, a into 1 minus r power n by 1 minus r, n into a. 3 ஃபார்முலா இருக்குது. எப்போ இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும்னா இங்கே r is greater than 1 இருக்கணும், இங்கே r is less than 1 இருக்கணும், இங்கே r is equal to 1 இருக்கணும்.
ஸோ காமன் ரேஷியோ செக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டு ஃபார்முலாவும் சேம் தான். இங்கேருந்து ஒரு மைனஸ் காமனாக எடுத்தோன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் காமனாக எடுக்கும்போது தப்பு பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் நம்ம புக்கில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேம் தான். இப்போ எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் 2.7ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்வன்சஸ் கொடுத்து அதில் எதெல்லாம் ஜிபின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3, 9, 27, 81 எக்ஸெட்ரா. ஸோ இது T1, T2, T3, T4னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிபியான்னு செக் பண்ணுறதுக்கு செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணணும். T2 by T1 is equal to 9 by 3 is 3. T3 divided by T2 is equal to 27 by 9, that is also 3. T4 4 டேர்ம் கொடுத்துருக்கனால நம்ம 4மே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சேமாக இருந்து அடுத்தது சேம் இல்லாமல் கூட வரும். ஸோ அடுத்ததும் செக் பண்ணிக்கலாம். T4 by T3 is equal to 81 by 27, that is also 3. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு? T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3, which implies 3, 9, 27, 81 etc. is a GP. ஸோ காமன் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். காமன் ரேஷியோ எல்லாத்துலேயும் சேமாக வந்ததுன்னா இட் இஸ் அ ஜிபி. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 4, 4, 4, 4, 4, 4 எக்ஸெட்ரா. இது ஜிபியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆஸ் யூஷுவல் செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 44 by 4, that is 11. அடுத்தது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் இஸ் 444 by 44. ஒரு 4ஆலாம் கேன்சல் பண்ண முடியாது. ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 111 by 11 வரும். இது ரெண்டுமே கண்டிப்பாக நாட் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 the result is T2 by T1 is not equal to T3 by T2. Therefore, it is not a GP. So, கொடுத்திருக்கிறது not a GP. அடுத்தது third subdivision 0.5, 0.05, 0.005 etc. இது GPயான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் செக் பண்ணுறோம். T2 by T1 is 0.05 divided by 0.5. இப்போ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹையஸ்ட் டிஜிட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 2 டிஜிட்னால இன்ட்டு 100, இங்கேயும் அதே மாதிரி இன்ட்டு 100. மேலே 100 கீழே 10 எல்லாம் போடக்கூடாது. ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர் தான் போடணும். which is equal to 5 by 50, that is 1 by 10. இது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது T3 divided by T2 is equal to 0.005 by 0.05. இங்கே 3 டிஜிட் தான் மேக்ஸிமம். ஸோ இன்ட்டு 1000 போடுறோம். that is 5 divided by 50, that is again equal to 1 by 10. ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன்? ஃப்ரம் 1 and 2, T2 by T1 is equal to T3 by T2. Therefore, it is a GP. ஸோ சேமாக வந்தால் ஜிபி, அதர்வைஸ் நாட் a ஜிபின்னு எழுதணும். அடுத்த கொஷின். ஸோ இங்கே காமன் ரேஷியோ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா R is equal to 1 by 10ங்கிறது காமன் ரேஷியோ. நாட் ஜிபிக்கு நம்ம எழுத தேவையில்லை, பட் ஜிபிக்கு காமன் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா எழுதணும். ஸோ திஸ் இஸ் அ ஜிபி வித் R is equal to 1 by 10. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் 1 by 3, 1 by 6, 1 by 12 etc. So T2 by T1 is equal to 1 by 6 divided by 1 by 3.
that is 1 by 6 into 3 by 1. Division நம்ம multiplication க்கு மாத்திக்கிறோம். So 1 by 3 மேல போனா 3 by 1. இப்போ cancel பண்ணா 1 by 2. இதை first equation வச்சுக்கலாம். இப்போ T3 by T2 போட்டோம்னா T3 is 1 by 12 divided by 1 by 6. இப்போ 1 by 12 அப்படியே வச்சுக்கிறோம். 1 by 6 6 by 1 எழுதுனா 6 12 2 times. So 1 by 2 in the denominator. So from 1 and 2, T2 by T1 is equal to T3 by T2, which implies it is a GP with the common ratio 1 by 2, with R is equal to 1 by 2. அடுத்தது fifth subdivision. 1 minus 5, 25 minus 125, etc. Now T2 by T1 is equal to minus 5 by 1 is minus 5. Call it as 1. அடுத்தது T3 by T2 is equal to 25 by minus 5 is minus 5. இது second equation. அடுத்தது T4 எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளவும் செக் பண்ணிடலாம். minus 125 by 25. That is again minus 5. So from 1, 2 and 3, T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3, which implies it is a GP. எல்லாமே சேமா வந்திருந்தா GP. Common ratios are equal, so it is a GP with R is equal to minus 5. அடுத்தது question number 6. 120, 60, 30, 18, etc. இப்போ T2 by T1 is 60 by 120, that is 1 by 2. அடுத்தது T3 by T2 is 30 by 60 is again 1 by 2. 0 cancel பண்ணப்புறம் 1 by 2. அடுத்தது T4 by T3 is 18 by 30. That is equal to 3 6 are 18 and 5 6 are 30. So this is our third equation. First second same mark, but third நமக்கு சேமா கிடைக்கல. So T2 by T1 is equal to T3 by T2, but which is not equal to T4 by T3. So it is not a GP. அடுத்தது seventh subdivision. 16, 4, 1, 1 by 4, etc. T2 by T1 is 4 by 16, which is equal to 1 by 4. T3 by T2 எடுத்தோம்னா T3 ங்கிறது 1 divided by 4, no cancellation. So இது second. அடுத்தது T4 by T2 எடுத்தோம்னா T4 ங்கிறது 1 by 4 divided by 1. Anything by 1 is same, 1 by 4. So இங்க எல்லாமே சேமா வருது. So from 1, 2 and 3, T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3. Therefore it is a GP. It is a GP with R is equal to 1 by 4. இப்போ second question, write the first 3 terms of GP. A கொடுத்திருக்காங்க, R கொடுத்திருக்காங்க. So நம்ம 3 terms மட்டும் கண்டுபிடிச்சா போதும். So the 3 terms are A, the 3 terms of GP are A by R, A R போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, ஏன்னா ஏஆர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நம்மளாக எலிமினேட் பண்ணும்போது தான் ஏ பை ஆர் ஏஆர் எடுக்கணும். இப்போ அவங்களே கொடுத்து நம்ம ஃபார்ம் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போவுமே ஏ, அடுத்தது ஆர்ஆராக மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஒரு ஆர்,
இங்கே ஏஆர் இன்ட்டு இன்னொரு ஆர் ஏஆர் ஸ்கொயர் நோ எக்ஸெட்ரா போட தேவையில்லை ஏன்னா 3 டேர்ம் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது டேர்ம் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ தட் இஸ் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேர்ம் 2 தட் இஸ் ஏஆர் 6 இன்ட்டு ஆர்எஸ் 3 ஈக்குவல் டு 18. அடுத்தது டேர்ம் 3 ஏஆர் ஸ்கொயர் தட் இஸ் 18 இன்ட்டு 3. கடைசியாக வர டேர்மோட ஆரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 54. ஸோ த 3 terms are the first 3 terms are 6, 18, 54. அடுத்தது second subdivision. A is equal to root 2 and R is also root 2. So root 2 multiply பண்ணனும். First term வந்து root 2 எடுத்துக்கணும். So term 1 is equal to A that is root 2. Term 2 is equal to A into R that is root 2 into root 2 is just 2. அடுத்தது term 3 is A into R square that is கடைசியா வந்த term into இன்னொரு R 2 root 2. So the 3 terms are root 2, 2, 2 root 2. அடுத்தது third subdivision. A is equal to 1000 and R is equal to 2 by 5. இப்போ term 1 is equal to A that is 1000. Term 2 is equal to A into R that is 1000 into R ங்கிறது 2 by 5. இப்போ 5 1000 cancel பண்ணா 200. So 2 into 200 400. அடுத்தது term 3 A into R square. So கடைசியா வந்த term into R 2 by 5. 5 400 கட் பண்ணா 80 into 2 160. So the 3 terms are 3 terms of GP are 1000, 400 and 160.